ஒரு மனிதர்கிட்ட நம்ம பழகுறோம். அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க வெளியில் பார்க்கும்போது பாசிட்டிவாக பேசலாம், நல்லா பேசலாம். ஆனால் உள்ள அவங்களுக்குள்ள நல்ல எண்ணம் இருக்கா? நம்மகிட்ட நல்லா பேசுகிறாங்களா, இல்லை நடிக்கிறாங்களா, என்னன்றது அவங்க கேரக்டர்ன்றது நம்ம பழகும் போது ஒரு ஒரு நாள்லேயும் சரி 2 நாள்லேயும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அன்னைக்கு அவங்க ஒரே ஒரு நாள் நம்ம பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டுபிடிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேரோட ப்ராப்ளமே அங்கே தான். அவங்க கேரக்டருக்கு என்னன்னே தெரியாமல் நம்ம ரியாக்ட் ஆகும்போது, இல்லை நம்மளே அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறனால பல இஷ்யூஸ் வரதே அங்கே தான். அதுக்கு பெட்டர் நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேஃப் ஆகிட்டோம்னாலே மித்த எந்த இடத்துலையும் ப்ராப்ளத்தில் நம்ம கோத்ரூ ஆக மாட்டோம். நம்மளுக்குள்ள எந்த விஷயத்துலையும் ஹேண்டில் அழகாக நம்ம பண்ணிடுவோம். நம்மளுக்கும் ஒரு ப்ரியாரிட்டி ஆகும். நம்ம வந்து எல்லாருமே எல்லா டைம்லேயும் நம்ம வந்து அவங்க கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகாமல், டிப்ரெஷன் ஆகாமல், லைஃப்பில் எந்த விஷயத்துலையும் நம்ம கூலாக ஹேண்டில் பண்ணி மென்டலியாக க்ளீனாக இருக்கிறதுக்கு இந்த 10 ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே, இதை கோத்ரூ பண்ணாலே, ஜஸ்ட் இதை லிசன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரியும். சில இடத்துல நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க, என்னென்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கே புரியும். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எங்கெங்கே என்னென்ன விஷயம், ஏன்னா ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல போகிறது அத்தனையும் அடுத்தடுத்த ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு விஷயத்த அவங்க கேட்கும் போது நம்ம முடியாதுன்னு நம்ம சொல்லும் போது அவங்க எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்றத நீங்கள் பாருங்கள். நோன்னு சொல்லும் போது அவங்க எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க. அவங்க உடனே கோவப்படுறதோ இல்லை அந்த அளவுக்கு நம்மளை ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற போது அவங்க கேரக்டரை கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அவங்க எதிர்பார்க்கறத நம்ம செய்யலை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யலை, இல்லை அவங்க கேட்கறத நம்ம கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு வந்து உடனே கோவம் வரதுக்கு காரணம் நம்ம ஸ்டபனாக இருந்து நோன்னு சொல்லும் போது. ஆனால் அவங்களுக்கு அதை பார்க்கும் போது தப்பாக படலாம். அப்போ அவங்க கேரக்டர்லாம் அவங்க மென்டலி நம்ம கிட்ட கரெக்டாக இல்லைன்றதும் தெரியும். சிரித்து பேசியிருப்பாங்க, நல்லா பழகிருப்பாங்க, பாசிட்டிவாக நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. நம்ம திடீர்னு பணம் கொடுக்கல, நிறைய விஷயத்தில் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு கோவம் வரும். அப்படி வருதுனாலே அவங்களோட கேரக்டர்ல ஏதோ சேஞ்சஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பீப்புள்கிட்ட பார்த்து இருந்துக்கணும். வருமானத்துலேயும் சரி, நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி, இல்லை நம்ம சில விஷயங்களுக்கு குறைஞ்ச அவங்களால சூழ்நிலையினால லைஃப் அவங்க ஹேண்டில் பண்ணுறதையும் பார்க்குறவங்கள எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க உடனே தரக்குறையாக நடத்துகிறாங்களா, அவங்களையும் சமமாக நடத்துகிறாங்களா, இதை நம்ம பார்க்கலாம். இது பப்ளிக் பிளேஸஸ் சர்வீஸில் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். சில பேர் பார்த்தா நான் அப்படி இப்படின்னு வாங்க, ஆனால் அவங்க ஹேண்டில் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாத்தையும் கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி, இல்லை வீட்டில் வேலை பார்க்குறவங்களும் சரி, இல்லை இந்த ரோட்டில் சர்வீஸ் பண்ணுறாங்க நிறைய பேர், அவங்கள பார்க்கும்போது சரி, பப்ளிக் ஒர்க் அந்த சர்வீஸ் ஒர்க் பண்றவங்க அத்தனையும் ஹேண்டில் பண்றதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்களோட மென்டலி கேரக்டர் என்னன்றது. அப்படி இருக்குன்னா அவங்களுக்குள்ள கேரக்டர் சரியில்லைன்றது நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். ஏன்னா அவங்க அங்கேயே ஹேண்டில் பண்ணலைன்னா மித்தவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் பழகுவேன்னு இருக்கும் போது அந்த பீப்புள் நமக்கு தேவையில்லை. அப்படி ஒரு கேரக்டர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், வெளியிலலாம் சந்தோஷமாக பேசுவாங்க, வெளியிலலாம் நல்லா இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இப்படி ஒரு மனுஷனை இப்படி நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் தப்பு. அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி ரியாக்ட் ஆகிறான்னு கேட்டு பாருங்க, அவங்க ஒய்ஃப்ட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டு பாருங்க, பிள்ளைங்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க. வெளியில் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, வெளியில் நிறைய இது பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் அடிமையாக சில பேர் வச்சுக்கிறது, சில இது அவங்கள திட்டுறது வேற மாதிரி இருக்கும், நெகட்டிவ் வார்த்தையாகவே இருக்கும். இப்படி நிறைய பீப்புள்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. வெளியில் நடிக்கிறது, வீட்டுக்குள்ளே வேற மாதிரி இருக்கிறது. வெளியில் நல்லவன் மாதிரி வீட்டுக்குள்ளே கெட்டவன் பயங்கர மோசமான ஆளாக இருக்கிற மாதிரி. வெளியில் வந்து ஒரு கம்பீரமாக இருக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ளே வேற மாதிரி இருக்கிறது. டெரர் பீஸ் மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து தேவையில்லை. அவங்களே வந்து தனியாக ஒரு மென்டலி வந்து எப்படி மாற்றிக்கிறாங்கன்னா டியூயல் மைண்டாக பண்ணிக்கிறாங்க. அந்நியன் மாதிரி இங்கே ஒன்று ரியாக்ட் பண்ணுறது, வெளியில் போனால் வேற மாதிரி ரியாக்ட் வருது. அப்படி இருக்கிற பீப்புள்ஸ் கேரக்டர் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அவங்கள நம்பி எந்த விஷயத்தையும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அவங்க திடீர்னு அவங்க மைண்டுக்குள்ளே வந்து இப்போ பேசும்போதே வேற விஷயங்களை யோசிக்கும் போது அவங்களால எதுவுமே ஸ்டேபிளாக கரெக்டாக பண்ணவே மாட்டாங்க. லைஃப்பில் ஃபுல்லாக லைஃப்பை நடத்திருக்க மாட்டாங்க. அவங்க மனைவியே அவங்கள வந்து நிச்சயமாக தப்பான விஷயத்தில் தான் யோசிச்சிருப்பாங்க. பையனுக்கே பொண்ணுக்கோ அப்பாவை பிடிக்காமல் இருக்கிற காரணம் அவங்க டியூயலாக நடக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வீட்டில் ஒரு மாதிரி நடத்துவாங்க, வெளியில் போகும்போது அவங்க ஃபேமிலியாக போகும்போது அவங்க ஹேண்டில் பண்ணுறதை பார்க்கும்போதே அவங்களுக்கு தோணும் நம்ம அப்பாவை இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் சில பேர் இந்த டூயல் மைண்ட், இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து வெளியில் மெம்பர்ஸ் எல்லாம் நம்மளெல்லாம் ட்ரீட் பண்ணுறதை பார்த்துட்டா ஃபேமிலி இப்படி தான் ட்ரீட் பண்ணான்னு நினைக்காதுங்க. அவங்க கேரக்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்றது நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ பெட்டர் விலகி இருக்கலாம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே திருத்த முடியாது. முக்கியமான பாயிண்ட், மணி இன்வால்வ் ஆகும்போது ஒருத்தரோட கேரக்டர் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். தப்பாக எடுத்துக்காதீங்க. பணம் தான் எல்லா விஷயத்துலையும். உங்கள் கையில் பணம் இல்லாதப்போ உங்கள் கூட நிற்கிறவங்க, நீங்கள்
பணம் நிறையா வச்சுருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்காம இருக்கிறது. சில பேர் அதை பார்த்து ஒரு வயித்தெரிச்சல் படுறது. சில பேர் இவன்ட்ட பணம் இருக்கா, இவன்ட்ட சொத்து இருக்கா அப்படின்னு நினைக்காம சில பேர் இருக்காங்களான்னு பாருங்க. அங்கே தெரிஞ்சிடும் யார் யாருன்றது. பணம் தீந்துருச்சுன்னா, பணம் நம்மகிட்ட இல்லைன்னா, நம்ம கிட்ட வராமல் இருக்காங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் யார், அந்த பீப்புள் யார், அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நீடட். நான் அவங்கள தப்பாகவே சொல்லணும். அவங்க நீடட் நம்மகிட்ட இருக்காங்க. நம்ம தீந்து நம்மகிட்ட இல்லை, நம்மள மாதிரி இன்னொருத்தனை தேட தான் செய்வாங்க. நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். உடனே கோவப்பட்டு நம்ம என்ன கூட வச்சேன், நான் செலவு பண்ணேன், காசு போச்சுன்னு தப்பு நம்மக்கிட்ட. ஏன்னா காரணம் நம்ம கொடுத்தது. நம்ம முதல்ல நம்பி இருக்கணும். நம்ம முதல்ல நம்ம வீட்டுக்கு தேவை, நம்மளுக்கு சில விஷயங்கள் தேவைன்றதை நம்ம யோசிச்சிருந்தோம்னா, அவங்க அந்த இடத்துல நோ அப்படின்னு நம்ம சொல்ல பார்த்துருந்தோம்னா, அந்த கேரக்டர் என்றைக்கோ வெளில போயிருப்பாங்க. நீங்கள் வாங்க நான் கொடுக்குறேன் பண்ணுறேன்னு சொன்னனால தான் தப்பு அங்கே தான் இருக்குது. பணம் விஷயத்தில் அழகாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கேரக்டர் ஒரு மனுஷனோடது. நம்ம கூட வாழ்நாளும் போது இவங்க இருக்கிறாங்களா, இல்லை ஜஸ்ட்டு ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி வந்துட்டு போகிறாங்களான்றது ஒரு பணத்தை வச்சு ஈஸியாக நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எல்லார் லைஃப்லையும் நடந்திருக்கும், எனக்கு நடந்திருக்கு. ஒரு பணத்தினால சில பேர் வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட பல மனிதர்கள் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் இது நடக்கும். இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம்ல, பேசுகிறோம் ஒரு அரசியலை பற்றியோ இல்லை ஃபேமிலி பிரச்சனை பற்றியோ இல்லை வெளியில் ஒரு பப்ளிக் பேசுகிறோம் உட்காந்து பேசும்போது அந்த ஆர்கியூமெண்ட்ஸை காமாக கேட்குறாங்களா, இல்லை அவங்க நினச்ச மாதிரி நம்ம பேசலன்ட்டு நம்மகிட்ட கோவப்படுறாங்களா, அதை நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுருக்காங்க. சில பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது இல்லை நம்ம பேசுறதுக்கு சில விஷயம் கரெக்டாக இருந்தாலும் அவங்க பேசுகிறது தான் கரெக்டு, இந்த விஷயந்தான் கரெக்டு அப்படின்னு நம்மளை அதட்டியோ கோவப்பட்டோ கத்தியோ சில பேர்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது வரைக்கும் காமாக இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப காமாக ஜாலியாக பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது அவங்க ஹேண்டில் பண்ண உடனே அவங்க கோவம் அவங்களோட இன்னொரு ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அன்னியின் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, டக்குன்னு வெளில வரும். அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? அப்போ கேரக்டர் அவங்களுக்குள்ள மைண்டில் ஒன்று ஓடுது, நான் கரெக்டாக பேசணும், அவங்க சொல்கிறத நான் கரெக்டுன்னு சொல்லணும், தப்பாக இருந்தாலும் நான் கரெக்டுன்னு சொல்லணும், அதுன்னு எதிர்பார்க்குறவங்க சில பேர் இருப்பாங்க. அங்கே நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாமல் நானும் என்ன பண்ணுவேன்னா காமாக போகிறதுக்கு போயிடுவேன். ஏன்னா இப்போல்லாம் தேவையில்லை. நிறையா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறையா பாலிடிக்ஸ் சம்மந்தமாக பப்ளிக்கில் பேசுவாங்க. ஏன் ஒப்பீனியனை அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சொல்கிறது தான் ரைட்டுன்னு எடுத்துகிட்டு ஆமான்னு நானும் சொல்ல மாட்டேன். சில நேரம் அந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன். அவங்க கேட்பாங்க. என்னோட பையனை கூப்பிடும்போது அந்த பேரண்ட்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நிறைய விஷயத்த பேசுவாங்க இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி, பாலிடிக்ஸை பற்றி. நான் எந்த ஆர்குமெண்ட்ஸும் பண்ண மாட்டேன். அது ஏன் அவங்க திருப்பி கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு எந்த ஒப்பீனியன் இல்லையா, ஏன் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களா, உங்களுக்கு இவங்களை பிடிக்காதா, பண்ணாதான் கேட்பாங்க. எனக்கு இருக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ் நான் இங்கே பண்ணேன்னா தப்பாக போகும். அது எனக்கு என்னைக்கு தேவையோ எனக்கு மாத்திரம் தெரிஞ்சால் போதும் தவிர இது தேவையில்லாத விஷயம் நம்மளுக்குள்ள தேவை. இப்போ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருக்க போகிறோம், இந்த ஆர்குமெண்ட்ஸ் தேவையில்லாமல் போய்டும்ன்றது நான் ஒதுங்கி நிற்பேன். ஆனால் அங்கே சண்டை நான் பார்த்துருக்கேன். இது தான் பிடிச்ச இவங்க தான் கரெக்ட் அப்படின்னு பேசுகிற ஆள்லாம் இருக்காங்க. அதை நம்ம தப்பாக சில பேர்லாம் பேசுகிற பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அந்த பேரண்ட் அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு பிடிச்ச தலைவரை தப்பாக பேசிட்டாங்கன்றது அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல். அவங்கவுங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியனை தாங்கி கொள்கிற மனசில் இல்லாதவங்க தேவையே கிடையாது. நம்ம ஒதுங்கியலாம். அதுக்கு பதிலாக காமாக வாயை மூட்டு போயிடலான்றது என்னோட மைண்ட் செட். நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் போது நம்மளை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓடி போயிடுறாங்களா இல்லை தேடி ஹெல்ப் பண்ணுறாங்களா, அது அப்பயே தெரிஞ்சிடும். எத்தனை பேர் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. நம்ம பிரச்சனை வரும்போது, நம்ம ஃபெயிலியர் வரும்போது, நம்ம சக்ஸஸ் இல்லாத டைமில் கீழே விழுந்து ஒரு பணம் இல்லாதப்போ அதில் எந்த மனிதர் வராங்க சுத்தீரா. நம்ம நேற்று பேசும்போது ஜாலியாக இருக்கும் போது சந்தோஷமாக நம்ம செலவு பண்ணும்போது அங்கே ஒரு 10 பேர் இருந்தால் நம்ம ஃபெயிலியராக இருக்கும்போது கேள்விப்பட்டு ஒரு மனிதர் வராங்களான்னு பாருங்கள். நம்ம கூட நேற்று ஜாலியாக பேசுகிறோம், இன்னைக்கு வரலைன்னா அவங்களோட மைண்ட் அப்படி தான். அவங்களுக்கு தேவை அவங்க சந்தோஷம். அவங்க இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது செலவு பண்ணுற சக்தியும் இருக்காது. தப்பு இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் என்னென்னு பண்ணால் நம்மளை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. தப்பே கிடையாது. லைஃப்பில் இந்த டைமில் ஜாலியாக இருந்துட்டாங்க, பணம் செலவு பண்ண முடியல. ஆனால் நம்ம பிரச்சனை வரும்போது அவங்க கிட்ட நம்ம எதாவது செலவு பண்ணணும், நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு சில பேர் ஒதுங்கி நிற்பாங்க. நான் அதை யோசிக்கிறேன், அவங்கள புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல மனிதர்கள் அப்படி தான் ரியாக்ட் ஆவாங்க. அதை அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்க தான் செய்யும். உங்களால் முடிஞ்சால் போய் ஜஸ்ட் பேசிட்டா வரணும்னு நான் நினைப்பேன். பணம் கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட்டு அவங்களுக்கு கூட போய் பேசுறது, ஒரு ஆறுதலாக இருந்துட்டு, இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயம் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது, இந்த ஏதாவது நான் பண்ணணுன்றது என் மைண்ட் செட். அதை நான் சில இடத்துல பண்ணுறேன். நான் யாருன்றது எனக்கு தெரியும். அப்போ அங்கே ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியமாக நான் போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது யார் உங்ககிட்ட இருக்கிறாங்கன்றத பாருங்கள். உங்கள் பிரச்சனை எது வேணால் இருக்கலாம். அந்த நேரத்தில் யார் உங்கள் கூட ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள். சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, கோபம் வர நேரத்தில் நம்ம கிட்ட அவங்க ரியாக்ட் பண்ணுற விதமே எதிர்பார்க்காத ரியாக்ஷன் அவங்க நடக்கும். அது காரணம் அவங்களோட கேரக்டரே அதான்.
நம்ம நினச்சிட்டு அவங்க நல்ல ஆள், பாசிட்டிவான ஆள், சந்தோஷமாக பேசுவாங்க, கோவப்பட மாட்டாங்க. ஆனால் கோவப்படும் போது அவங்க ரியாக்ஷனே வேலை இருக்கும்போது அவங்க கேரக்டர் தான். அதை மாற்றணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கோவப்படாமல் சைலண்ட்டாக நம்ம போயிடணும். அதை யோசிச்சோ அந்த பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆகியோ அவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கறதோ நம்ம பண்ணுறது வேலை இல்லை. நம்ம காமாக போயிட்டாலும் 2 நாள் கழிச்சோ 2 மணி நேரம் கழிச்சே அந்த கோவம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஆனால் இப்படி ஒரு கேரக்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஏன் எனக்கு கூட அந்த கோவம் வரும், ஆனால் அதை மாற்றிக்கிறது தான் ட்ரை பண்ணுறேன். கோவமே இல்லாமல் எல்லாம் மனுஷன் இருக்க முடியாது. ஆனால் ஃப்ளக்சுவேஷன் வரும்போது, நம்மளுக்குள்ள ஒரு ஆங்கிரி வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோன்றது நம்ம கையில் இருக்குது. சைலண்ட்டாக போகிறோமா, ரியாக்ட் ஆகுமா? ரியாக்ட் ஆனால் சுற்றி இருக்கிற மனிதர்கள் காணாம போயிடுவாங்க. காணாம போயிட்டா நீங்கள் அடுத்து போகும்போது உங்ககிட்ட மாதிரி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி மனிதர்களும் சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குது. முக்கியமாக நீங்கள் சக்ஸஸ் ஆகும்போது, நீங்கள் ஒரு லெவல் லைஃப்பில் ஏறும்போது, நீங்கள் ஒரு சில விஷயங்களில் அவங்க ஒரு படி முன்னேற்றமாக இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாரு. எப்படி உனக்கு கிடச்சிச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்களா? சந்தோஷம், நல்லா இரு, நான் எதிர்பார்த்தாம நீனும் நல்லா இருக்கும், ஒரு லெவலுக்கு நீ ஸ்டேட்டஸில் வந்திருக்கு அப்படி சொல்கிறாங்களான்றது பாருங்கள். நம்ம ஒரு பைக் வாங்கினாலும் சரி, ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஒரு மொபைல் இதை வாங்கினாலும் எப்படி உன்னால் வாங்க முடிச்சு, எப்படி உன்கிட்ட காசு இல்லைன்னு நினச்சேன், நீ இப்போ வாங்க மாட்டேன்னு நினச்சேன், எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறேன், உனக்கு இது தேவையா, லைஃப்பில் உனக்கு இது இப்படியா அப்படியான்னு சில பேர்லாம் பேசுவாங்க. சில பேர் வந்து நம்ம அவங்க பார்க்குற பார்வையில தெரிஞ்சிடும், அவங்களோட மைண்டில் அப்படியே கோவம், நம்மகிட்ட இல்லையே இவன் வாங்கிட்டான், இல்லை நம்ம லெவலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற கூட உங்களுக்கு தோணும். சில பேர்லாம் அவங்க லெவலுக்கு நம்மளும் தொடுறோம் பாருங்களேன். அவங்க கார் வாங்கியிருக்காங்கன்னா நம்மளும் கார் வாங்குறோம். நம்ம அவங்களோட ட்ரெஸ், அவங்க 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போகிறாங்க, நம்ம 10,000 ரூபாய்க்கு வாங்குறோம்னா நம்ம அவங்களுக்கு மேலே போகிறத பார்க்கும்போது சில பேருக்குலாம் கோவம் வரும். அந்த இதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்களா இல்லை கோவப்படுறாங்களான்றது அந்த ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும். நம்ம அவங்க சொல்கிற வார்த்தையிலே தெரிஞ்சிடும், நடிக்கிறாங்களா உண்மையாக இருக்கிறாங்களா. இதை நீங்கள் நிறைய இடத்துல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்றது எனக்கு தெரியல, ஆனால் எல்லாருமே பார்த்துருக்க, லைஃப்பில் கோத்ரூ ஆகிருப்பீங்க, டெய்லி பார்த்துருப்பீங்க. நம்ம சந்தோஷம் அடையும் போது அவங்களும் நம்மளோட 100% சந்தோஷமா பட்டு பேசுகிறாங்களா இல்லை நடிக்கிறாங்களான்றது செக் பண்ணி பாருங்க. இப்படி ஒரு கேரக்டர் 100% இருக்காங்க. நம்ம யாருக்காவது நல்லது பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுறோம், நல்லது செய்கிறோம், ஆனால் அவங்களுக்கு நம்ம பண்ணலை அப்படின்ற போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. உடனே கோவப்பட்டு நீ ஏன் பண்ணுற, அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு நம்ம பண்ணாலும் நீ பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ காரணம் அவங்க கோவத்தையும் அவங்க ப்ராப்ளத்தையும் நம்மக்குள்ளே ஏற்றி நம்மளும் அதை ரியாக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது என்னை கேட்டால் தேவையில்லாத விஷயம். எனக்கு பிடிக்காதவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். நான் அதில் ரியாக்ட் ஆனேன்னா அது தப்பான ஒரு ஆங்கிளில் தான் போகும். ஏன்னா இப்போ எனக்கும் சில பேர் பிடிக்காதவங்க இருப்பாங்க, உங்களுக்கும் பிடிக்காதவங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்ககிட்ட நான் பேசும்போது நீங்கள் எப்படி காமாக போகிறீங்களோ அதே மாதிரி நான் போகணும். ஆனால் நான் பேசுகிறேன்றதுக்காண்டி அவங்க வந்து நம்மகிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம மேலே பாசமாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கேள்வியே கேட்க மாட்டாங்க. சில பேரை வந்து சண்டை போடுறாங்கன்னா அவங்க தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லைஃப் லாங் இப்படி தான் இருப்பாங்க. அன்பு தொல்லைன்னு சொல்லி ரொம்ப மோசமாக போய் நம்மளால் ஒரிஜினாலிட்டியிலே இருக்க முடியாது. அவங்களுக்காண்டியே நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கேரக்டரை மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி மாற்றவே தேவையில்லை, நீங்கள் ஒரிஜினலாக இருங்க. அவங்க கோவப்படுறாங்கன்னா அவங்களோட வேலை அது. இப்படி ஒரு பீப்புள்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. தான் நினச்சது எதுவுமே நடக்கல போது அவங்க எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க. சில பேரில் வந்து காமப்படும், பரவாயில்ல போட்டோம், அடுத்ததில் பார்த்துக்கோம், அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கோம், இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு. ஆனால் சில பேர் ரொம்ப எக்ஸ்பிரேஷன் ஆகி அவங்களுக்கு நடந்துருச்சு, எனக்கு எப்படி இதாக இருக்கும், அவங்க வீடு கட்டாங்க, என்னால் வீடு கட்ட முடியல, எனக்கு இந்த லோன் வரல, எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு இந்த வேலை, எனக்கு இந்த இது படிப்பு. அவங்க இன்ஜினியரிங் 8th வீட்டில் பண்ணியிருக்காங்க, நானும் இன்ஜினியரிங் பண்ணணும், 8th வீட்டில் டாக்டர் பண்ணுறாங்க, நானும் டாக்டர் பண்ணணும். அப்போ அந்த ரியாக்ஷன் அவங்களுக்குலாம் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது அப்படின்றது கேரக்டர். ஆனால் வெளியில் சொல்லும் போது அவங்களால முடியுதுப்பா, பண்ண முடியுது. ஆனால் உள்ள நினைக்கும் போது அந்த ரியாக்ஷன் அந்த வேர்ட்ஸ்லேயே தெரிஞ்சிடும் தன்னால் அக்செப்ட் பண்ண முடியலன்றது. அப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்க, நடிப்பாங்க. உலகத்தில் இருக்கவங்க சில பேர்லாம் வந்து ரியாலிட்டியாகவே இல்லாமல் கேரக்டராக வந்து அவங்களுக்குள்ள ஒரு அந்நியனாகவே இருந்து 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 ஒரு கேரக்டராகவே போகிறாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற அந்த 10 கேரக்டர்ஸ்லாம் வந்து லைஃப்பில் நீங்கள் டெய்லி பார்க்கலாம். ஏன் உங்களுக்குள்ளேயும் இந்த சில கேரக்டர்ஸ் இருக்கலாம். இதை சில பேர் பார்ப்பாங்க. நம்ம சில கேரக்டர்ஸை வந்து மாற்றலைன்னா நம்மளே ஒதுக்கி இந்த உலகம் போயிட்டே தான் இருக்கும். உலகன்றது உங்க சுற்றி இருக்கிற மனிதர்கள். இது நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, உலகத்தில் யார்கிட்ட பழகினாலும் நீங்கள் இந்த நான் சொன்ன 10 கேரக்டர்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க கூட ட்ராவலே பண்ண மாட்டீங்க, உங்கள் சக்ஸஸ்ன்னு வராது. நீங்கள் இந்த 10 கேரக்டர் இல்லாமல் நீங்கள் எப்படி கூலாக போகிறீங்க, எப்படி அதை மாற்றி
வேற ஆங்கிள் இங்கே நடந்துக்கிறீங்க. நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றினாலே லைஃப்ல நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. சில பேர் நான் திருத்தவே முடியாதுன்றவேன். சில பேர்ட்ட அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட்ஸ் நான் பண்ணவே மாட்டேன். சில பேர்ட்ட வந்து நோன்னு சொல்லிட்டு போவேன். இப்படி சில விஷயங்களை நான் வச்சுட்டு தான் இருப்பேன். அவங்க என்ன வேணா லைஃப்ல என்னை நினைக்கட்டும். நான் எனக்கு என்ன தோணுதோ அதை இருப்பேன். தப்பா இருந்தாலும் சரி, நீங்க பண்றது ரைட்டுன்னு நான் சொல்லவே வரமாட்டேன். எனக்கு தப்புன்னு பட்டிருக்கு, அதை நான் ஆர்குமெண்ட் பண்ணாம நான் காமா போயிடுவேன். சைலண்டா இருந்திருக்கேன், நோன்னு சொல்லி. இப்படி நிறைய விஷயங்களை இந்த கேரக்டர்ஸ்ல நம்ம இருக்கும்போது என்ன ஆகும்னா லைஃப் காமாக போயிடும். இதனால வந்து அடுத்தவங்க ஹேண்டில் நம்ம பண்ணிட்டே போகிறதுக்கு வந்து நம்ம வேலை இல்லை. ஏன்னா நம்மளுக்கே வேலை நிறைய இருக்குது. அவங்கள ஹேண்டில் பண்ணுறதோட இப்படி ஒரு பீப்புள்ஸ் தெரிஞ்சாங்களா நம்ம ஒதுக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துடலாம். இவங்களை பக்கத்துலேயே வச்சுக்க மாட்டேன், இவங்ககிட்ட பேசவே மாட்டேன். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய தவிர. இந்த மாதிரி கேரக்டர்ஸுக்கு இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. உங்களை சுற்றி இருப்பாங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லா லெவல்லையும். ஏன் நீங்களாக இருந்தாலும் உங்களே முதல்ல தயவுசெய்து மாற்றுங்க. மாற்றலைன்னா உலகம் உங்களை மாற்றிடும். யோசிங்க. இந்த மாதிரி வீடியோ யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறது எல்லாம் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும்போது என்னன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும், என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.